ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் போகிறோம். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட டாட்டருக்கு நாளைக்கு மார்னிங் மேரேஜ். ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நானும் ஹாஃப் டே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். ஜெனியா காலேஜுக்கே போகல. ஜெனி மட்டும்தான் காலேஜ் போயிட்டு வந்திருக்காங்க. நானும் இப்போ கிளம்பி முடிச்சிட்டேன். அதில் யாஷ் குட்டி என்ன பண்ணுறாருன்னா அவர் எங்க கூட வரத்துக்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் இவரை வீட்டில் விட்டுட்டு போகிறோம். அது அவருக்கு தெரியல. யாஷ் வர வேணாம். ஓகே, பேக்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். பெரம்பலூர்ல மீட் பண்ணலாம். பாய். கம்பல் அவ கம்பல் உங்களுக்கு கூட தெரியாம போயிட்டு இருக்கா. அவ வந்து வாங்கு. வந்தாச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. பிரியாணி மட்டும் கொஞ்சம் காரம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எல்லாமே காரம் கம்மி பண்ண சொன்னோம். நல்லா இருந்தது. தந்தூரி செம்ம சூப்பராக. நானும் அதான் சொல்ல வந்தேன். என்னோட ஃபேவரட்டே தந்தூரி தான். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. எல்லாரும் கார்ல ஏறிட்டோம், கிளம்புறோம், போயிட்டே இருக்கோம். பெட்ரோல் போட்டு போயிடலாம். இங்கேருந்து 300 to 350 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:30 to 10 o'clock போயிடுவோம். டிராஃபிக்கை பொறுத்தது பார்க்கலாம். எங்கள் மம்மி எங்களுக்காக கார்ன்லாம் வேக வச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போகலான்னு. எல்லா ஸ்நாக்ஸும் எங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க கேட்டால் நாங்கள் தருவோம். ஓகே, பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. பெட்ரோல் பங்க் வீடியோ எடுத்துருங்க. பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்துட்டோம். பட் ரஷ் இல்லை, போயிடலாம். பட் ரோடு இன்னைக்கு ஹெவி ரஷ்ஷு. எப்போ போய் சேர போகிறோம்னு தெரியல. நாங்கள் நல்லா இருட்டிடுச்சு. எப்போ போய் சேருவோன்னு தெரியல. 5 hours and 5.5 hours ட்ராவலிங் டைம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். டேடி ஏதாவது பாட்டு வைங்க. டேடி பாட்டு வச்சா காப்பி ரைட் ஆகும். உங்கள் பர்த்டேக்கு வந்து பர்த்டே சாங்குக்கே காப்பி ரைட் ஆகல. நீங்கள் ஏதாவது பாட்டு பாடுங்க. 2 பேரும். சரி, ஃபர்ஸ்ட் மம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் இல்லை, ஜெனி தான் ஃபர்ஸ்ட். ஜெனி தான் ஃபர்ஸ்ட். சரி, அப்போ கரோக்கி வைங்க. கரோக்கி வேணாம், நீ ரிலாக்ஸ் எடுத்துன்னு பாடு. பெருங்களத்தூர் கிளாஸ் பண்ணிட்டோம். ஒருத்தி தூங்கிட்டா. நல்லா தூங்கிட்டாரா? தூக்கம் வருதான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னா. ஆனா பார்த்தா தூங்கிட்டா. ஓகே, விடு, தூங்கட்டும். காலையிலேருந்து நிறைய வேலை அவளுக்கு. டேடி நிறைய ஒர்க் கொடுத்தாராம். நான் என்ன ஒர்க் கொடுத்தேன்? ஒரு ஒர்க்கு கொடுக்கல. கார் கிளீனிங். கார்லாம் க்ளீன் பண்ண சொல்லவே இல்லை. கார் எப்படி அது வாட்டர் வாஷ் பண்ணி இதை நிறுத்தி வச்சுக்கிறேன். அதில் என்ன க்ளீன் பண்ண போகிறோம்? ஆனா என்கிட்ட ஒர்க் செஞ்சுன்னு தான் சொன்னா. என்ன பண்ண? சின்ன பொண்ணு தூங்கிச்சு. கார் என்ன க்ளீன் பண்ணுவோம் நம்ம? வாட்டர் வாஷ்க்காக வெளியே எடுத்து வச்ச பொருள்லாம் திருப்பி உள்ள எடுத்து வச்சோம். அவ்வளோதான். சரி, தெரியாம சொன்னா. மம்மி தான் சொல்லிட்டேன். ஓகே, ஃபுல்லாக ரெட்டாக தான் தெரியுது. பயங்கர டிராஃபிக். இங்கேயே அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. எப்படியும் 10:30 11 o'clock ஆகிடும். ஐயோ, காலைல வேற சீக்கிரம் வேற மேரேஜ். தூக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். நம்ம தான் கடைசி நேரம் வரைக்கும் பேக் பண்ணிட்டே இருக்கமே. 1 day ட்ரிப்புக்கு. எப்படிமா இருக்கு கோல்டு உனக்கு? கையிலேயே எல்லாரும் தான் வச்சிருக்கேன். ஒரு ஃபுல் பிளாக்கு. தூங்கிட்டாளா சின்ன பொண்ணு? நல்லா தூங்கிட்டா. கார்ன் சாப்பிட்டது பிரச்சனை நினைக்கிறேன். தெரிஞ்சு கிளப்பிருச்சு. ஸ்வீட் கார்ன் சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன்ல.
கோல்டாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கோல்ட் ஆகிக்கும். ஏதாவது குடிக்கிறியா? என்ன கேட்டா நான் ஜூஸ் தான் சொல்லுவேன். ஜூஸ் குடிப்பாங்களா யாராவது? முட்டாள் தான் ஜூஸ் குடிப்பான். சூப்பு இப்போ ஏதாவது குடிக்கிறியா? குடிக்கிறியா? ஓகே. சூப்பு, சுக்கு டீ, இஞ்சி காப்பி அந்த மாதிரி. நான் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேனே. சூப் ஏதாவது குடி. சரி ஓகே. ஏதாவது சூப் பார்க்கலாம். ஜெனி கோல்டு எல்லாம் சரியாயிடுச்சா? மூக்கடைப்பு சரியாயிடுச்சா? சூப்பு குடிச்ச உடனேவே வந்து உடனே கிளியர் ஆயிடுச்சு மூக்கு. இப்போ வந்து சளியெல்லாம் ஊத்துது, அந்த மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. மேடமுக்கு வந்து பயங்கர கோல்டு. நான் வேற தெரியாம காண கொடுத்துட்டேன். அதனால இப்போ சூப்பு, சிக்கன் பக்கோடா எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஏறி இருக்கோம். கண்டிப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆமா, எனக்கு காணு எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. செங்கல்பட்டு டோல்கேட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 hours இருக்குமாங்க? 4 hours ஐ திங்க் ஸோ 5 hours. கண்டிப்பாக 4 hours மேலே இருக்கும். 4.5 hours இருக்கும்னு நினைக்கிறோம். தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி தூங்க போகிறோம். அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. திஸ் இஸ் அவர் அவுட்ஃபிட். இப்போ நம்ம வந்து மேரேஜ் ஹாலுக்கு போகலாம். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரத்தில் அடிவாங்க ஹாலு? மகால் ஒரு 2 கிலோமீட்டர். எனக்கு செம்மையாக தூக்கம் வருதுடி. ஓகே, ஃபர்ஸ்ட் மேரேஜ் போவோம். வேற கால் பண்ணிட்டாரு காலையிலேயே, சீக்கிரம் போயிடலாம். பரவாயில்ல, நமக்கு அந்த டயர்டு தெரியல. ஆக்சுவலாக வீடியோவில் போடலாம்னு நினச்சோம். நேற்று நைட்டு நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வந்தது ரூட் மாதிரி. செம்ம டார்க்காக இருந்துச்சு. ஒரு ட்ராப் லைட்டு கூட கிடையாது. நீங்கள் அது 13 கிலோமீட்டர் தான் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு 16, அடுத்து ஒரு 10. ஐயோ, அப்புறம் தூங்கிட்டேன். நாளுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், மேரேஜ் அட்டன் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு இல்லை இறங்கு நான் பார்க் பண்ணுறேன். இல்லை இல்லைடி, 7:09 அடி பார்த்தீங்க. ஓகே, மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்ப போகிறோம். இதே ட்ரெஸ்ஸில் 6 hours ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். அவ்வளோதான், இப்போ நாங்கள் வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பசிக்குது. 5 hours போயிடுவோம். ஸோ ஏதாவது இருக்கா பார்க்கலாம் வழியில், போகிற வழியில். நமக்கு டிஃபன்லாம் செட் ஆகாது. ஸோ இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட். சரி ஓகே, இப்போதைக்கு எடுத்துருக்க வரைக்கும் ஒரு இடத்த பார்த்து எடுக்கலாம். மார்னிங் 10க்கே பயங்கரமாக இருக்குல்ல. 10:50 or 11 சென்னையாக இருந்தால் பயங்கர ஹீட்டாக இருக்கும். பட் எப்படி இருக்குல்ல கிளைமேட்டிங்க. எனக்கு அப்படியே கொடைக்கானல் போகணும் போல இருக்கு. ரெடி ஃபுல்லாக ஹில்ஸ் தான். கொடைக்கானல் போனால் அத்தை மைச்சர் எப்படி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஃபோன் எடுத்து அமிச்சா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் மாதிரி. அவள் தான் அப்போவே கிளம்பி வந்துட மாட்டாங்க. உங்களை படுக்க வச்சு மேலே ஏறி உருளுவான். செமையாக இருக்குது, ரூட்டு செமையாக இருக்குது. ஆமாம், 2 சைடும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரீவிஷா செம்மையாக இருக்குல்ல. வீடியோ எடுக்கிறாங்க 2 பேரும் தூங்குறத பாருங்க. மம்மி ஃப்ரூட் ஜூஸ் வேணும். ஃப்ரூட் ஜூஸ்
ஐயோ ஜூஸ். வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஜூஸை வாங்கியாச்சு. அது எப்படி என்னைக்கு வருது, வெளியில வருது என்னைக்காதான், அன்னைக்கும் பிடிச்சத சாப்பிடலன்னா. நல்லாதான் இருக்குது. கம்பல் அவ கம்பல் உங்களுக்கு கூட தெரியாம போயிட்டு இருக்கா அவ. வந்து வாங்கு. பாத்து பாத்து தள்ளி விட்டுருவீங்க போலயே. ஏறும் போது பிரச்சனை இருக்காது. சரி ஏதாவது டான்ஸ் ஆடதான் நம்ம உங்க போன எடுத்துரும் இல்லையா? சொல்ல வேண்டியதானே தெரியுமா? ஆடலாம். எப்படி பண்ண முடியும்? பாட்டு சரி சாவி கொடுங்க. இங்கே ஓப்பனில் தான் இருக்கும். வண்டியெல்லாம் போயிருக்கு. ஜனனி இந்த சைடே போகுது, இந்த சைடே தான். கர்வ்ஸ் இல்ல, அந்த கர்வ்ஸ் வரும்ல அது இல்ல. ஆனால் தான் அதனால தான் இருக்குது, அதனால எடுக்கல நான். கர்வ்ஸ் இல்லாம 3 பேரும் நான் போய் உட்கார்றேன். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல தாபா ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம் தேடி. உங்களுக்கு எது பிடிக்கிற எடுத்துங்க, 3 எடுத்துங்களாமா? நான் இப்போ தான் எப்படி விட்றா பார்த்தீங்களா? எடுத்துட்டு வந்து அதையும் போட்டுட்டா இல்லையா? பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ரொட்டி, 4 பிரியாணி ஒன்று கொடுத்துருவேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லாம் வேணும். காடை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் யாரா எறா ஃப்ரை இருக்கா? எறா ஃப்ரை தந்தூரி. எறா ஃப்ரை, கிரில் தந்தூரி இருக்கா? தந்தூரி, தந்தூரி தந்தூரி ஒரு ஆஃப் கொடுத்துருவேன். பட்டர் நான் ஒன்று, பிளைன் நான் ஒன்று. டால் இருக்கா? டால் இருக்குது, டால் ஒன்று கொடுத்துருவேன். ப்ளைன் ஒன்று, டால் ஒன்று. பட்டர் நான் ஒன்று. வேறு என்னம்மா? அப்புறம் ஃப்ரைட் அப்புறமா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எல்லாரும் டேஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளும் டேஸ்ட் பண்ண வேண்டியதான். வேறு எஸ், ஸோ ஸ்பைசி. உனக்கு பிடிச்சதில்ல எப்படி தெரியும்? எனக்கு பிரியாணி தான். சீக்கிரம் போட்டுட்டு. பிரியாணி எப்படி எப்படி இருக்கு? பிரியாணி ஆல்சோ காரம். இட்ஸ் ஓகே. தந்தூரியும் வந்தாச்சு. இப்போல்லாம் மோஸ்ட்டாக பட்டரா ப்ளைன் டால். டால் எடுத்துட்டு நாங்கள் ரெடி. யோர் டிஷ். பட்டர் நான் இப்படியா பட்டர் நான் ஒன்று, ப்ளைன் ஒன்று. லேட் ஆகுமா? அது இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? வேறு ஏதாவது சொல்லுங்கள். பிரியாணி ஒன்று வாங்கிக்கலாமா? சிக்கன் ரைஸ் காரம் கம்மியாக கொடுங்க. சிக்கன் ரைஸ், காரம் கம்மி. ஃப்ரைட் ரைஸும் வந்தாச்சு. இன்னும் எது இருக்குது? பட்டர் நான் வரணும்ல. வந்தாச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. பிரியாணி மட்டும் கொஞ்சம் காரம்னு சொன்னோம், அதுக்கப்புறம் எல்லாமே காரம் கம்மி பண்ண சொன்னோம், நல்லா இருந்தது.
என்னோட தந்தூரி செம்ம சூப்பரா நானும் அதான் சொல்ல வந்தேன், என்னோட ஃபேவரட்டே தந்தூரி தான். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. மயனஸ் அந்த வந்து ஸ்மோக் எக்ஸ்ட்ரா, நல்ல ஸ்மோக் ஃப்ளேவர் நான் ரொம்ப நல்லா இருந்தது. மயனஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம் பேக் பண்ணி. அந்த அளவுக்கு மயனஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உனக்கு எதிரி பிடிச்சிருந்துச்சு? அவளுக்கு ப்ரான், எப்போவுமே அவளுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மேடம் இப்பயும் அதான் வாங்கினாங்க. அதுதான் அந்த மேடமுக்கு இப்பயும் பிடிச்சிருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன இடத்துக்கு போகலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி எங்கள் திங்ஸ்லாம் எடுக்கணும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகணும். டேடி போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ரொம்ப நேரம் அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தாங்க வண்டியை. நாங்களாம் 4 நேரம் வண்டியிலே தூங்கிட்டோம். வரும்போதே வந்து மம்மி டேடி வந்து நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். எப்போ வாங்கினாங்கன்னே தெரில. ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நைட்டு ஃபிஷ் குழம்பு தான் செய்ய போகிறாங்க நினைக்கிறேன் நான். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். See you on next video. Tata bye.